அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரூஹ் ஊதப்படுதல். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் சடலத்திற்கு ரூஹ் ஊதப்பட்டபோது நடந்த நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விளக்குகிறார்கள். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் உடலில் உயிர் ஊதப்பட்டபோது ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தும்மினார். உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வை புகழ்ந்தார். பின்னர் அல்லாஹ் உமக்கு இறைவன் அருள் புரிவானாக என பதிலளித்தான். அல்லாஹ் தானே தன் கைகளாலே ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை படைத்தான். உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நான் மனிதனை களிமண்ணால் படைக்கப் போகிறேன் என்று கூறிய சமயத்தில் நான் அவரை செப்பனிட்டு அவருக்குள் நான் படைத்த என் உயிரிலிருந்து ஊதினால் அவருக்கு முன் நீங்கள் சிரம் பணிந்தவர்களாக விழுந்து விடுங்கள் என்று கூறினான். அச்சமயம் வானவர்கள் எல்லோரும் ஒன்றாக சிரம் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் கர்வம் கொண்டு நம் கட்டளையை நிராகரிப்பவனாகிவிட்டான். அதற்கு இறைவன், இப்லீஸே, நானே என் இரு கரங்களால் படைத்தவருக்கு முன் நீ சிரம் பணிய உன்னை தடுத்தது எது? உன்னை மிக பெரியவனாக மதித்து கொண்டாயா? அல்லது நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடாதா? உயர்ந்த பதவி உடையவனாகிவிட்டாயா என்றான். மலக்குமார்களும் அல்லாஹுக்கும் இடையே உரையாடல். முதலில் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைக்க எண்ணியபோது வானவர்களிடம் இந்த தகவலை கூறினான். மனிதன் படைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை அல்லாஹ்வின் மூலம் அறிந்திருந்த வானவர்கள் முதலில் அஞ்சினார்கள். தாங்கள் அறியாத ஒன்றை பற்றி விளக்கம் கோரும் வகையில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்துவோரையா படைக்கப் போகிறாய் என்று கேட்டனர். உடனே இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவு திறமையை மலக்குமார்களுக்கு அறியச் செய்தவுடன் அவனது கட்டளைப்படி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு வானவர்கள் மரியாதை வழங்கும் வகையில் சிரம் பணிந்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன் பின்வருமாறு கூறுகிறது. நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நான் பூமியில் என் பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள், பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன் பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன் பரிசுத்த தன்மையை கூறி உன் புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என கூறிவிட்டான். பின்பு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பாக்கி, வானவர்களே, ஆதமுக்கு என் பிரதிநிதியாக ஆவதற்குரிய தகுதி இல்லை என்று கூறினீர்களே, இதில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினான். அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீ மிக தூயவன், நீ எங்களுக்கு அறிவித்தவற்றை தவிர வேறொன்றையும் நாங்கள் அறிய மாட்டோம், நிச்சயமாக நீதான் மிக அறிந்தவன், ஞானமுடையவன் என கூறினார்கள். பின்னர் இறைவன், ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று கூறினான். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது அவன் வானவர்களை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கு அறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்றான். பின்னர் நாம் மாணவர்களை நோக்கி, ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என கூறியபோது இப்லீஸை தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம் கட்டளைகளை நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான். பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீர் உமது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசிப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டவர்களாவீர்கள் என்று கூறினோம். இவ்வகை சிரம் பணிந்தலானது காணிக்கை செலுத்துதல், முகமன் தெரிவித்தல், மரியாதை செலுத்துதல் ஆகியவைகளை சேர்ந்ததாகும் என்று சிலர் கூறியுள்ளனர். அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்றான். பின்னர் அவர் தம் தாயையும் தந்தையையும் சிம்மாசனத்தின் மீது உயர்த்தி அமர்த்தினார்.
எகிப்தின் அதிபதியாக இருந்த அவருக்கு அக்காலத்திய முறைப்படி அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்து மரியாதை செலுத்தினார்கள். இவ்வகை சிரம் பணிந்தல் முந்தைய சமுதாயத்தாருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நமது மார்க்கத்தில் இது முற்றிலும் மாற்றப்பட்டுவிட்டது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் ஷாம் சிரியா நாட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த மக்கள் தங்களின் தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் சிரம் பணிவதைக் கண்டேன். மதினா திரும்பி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சிரம் பணிந்து மரியாதை செலுத்தப்படுவதற்கு நீங்கள்தான் மிகவும் தகுதி உடையவர்கள் ஆவீர்கள் என்று நான் கூறினேன். அதற்கு இல்லை, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு சிரம் பணிய வேண்டும் என நான் உத்தரவிடுவதாக இருந்தால், கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகளின் முக்கியத்துவத்தை கருதி ஒரு பெண் தன் கணவனுக்கு சிரம் பணிய வேண்டும் என உத்தரவிட்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஷைத்தானின் ஆணவம். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு சிரம் பணியும்படி வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட போது இப்லீஸ் மட்டும் மறுத்தான். அதற்கு காரணத்தை அல்லாஹ் அவனிடம் கேட்டபோது தனது பிறப்பின் பெருமையை காரணம் காட்டினான். தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினான். இதனால் கோபம் அடைந்த அல்லாஹ் அவனை ஸ்வர்க்கத்திலிருந்து விரட்டினான். அப்பொழுது அவன் மறுமை நாள் வரும் வரை மக்களை வழிகெடுக்க அவகாசம் தரும்படி கோரிக்கை வைத்தான். அல்லாஹும், உன்னால் முடிந்ததை செய், என்னை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களை உன்னால் ஒருபோதும் வழிகெடுக்க முடியாது என கூறி அவகாசம் கொடுத்தான். இதை அல்லாஹ் பின்வருமாறு விவரிக்கிறான். ஆகவே இறைவன் இப்லீஸை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட சமயத்தில் நீ சிரம் பணியாதிருக்கும்படி உன்னை தடை செய்தது எது என்று கேட்க, அதற்கு இப்லீஸ், நான் அவரை விட மேலானவன். ஏனென்றால் நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். களிமண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று இருமாப்புடன் கூறினான். அதற்கு இறைவன், இதிலிருந்து நீ இறங்கிவிடு, நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை. உன் பெருமையின் காரணமாக நிச்சயமாக நீ சிறுமைப்பட்டவனாகிவிட்டாய். ஆதலால் இதிலிருந்து நீ வெளியேறிவிடு என்று கூறினான். அதற்கு இப்லீஸ் ஆகிய அவன், இறந்தவர்களை எழுப்பும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளி என்று கேட்டான். அதற்கு இறைவன், நிச்சயமாக நீ அவ்வாறே அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறாய் என்று கூறினான். அதற்கு இப்லீஸ் இறைவனை நோக்கி, நீ என்னை பங்கப்படுத்தியதால் ஆதமுடைய சந்ததிகளாகிய அவர்கள் உன் நேரான வழியில் செல்லாது தடை செய்ய வழிமறுத்து அதில் உட்கார்ந்து கொள்வேன் என்றும், பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவர்களிடம் வந்து அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். ஆகவே அவர்களுள் பெரும்பாலானவர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காணமாட்டாய் என்றும் கூறினார். அதற்கு இறைவன், நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இதிலிருந்து வெளியேறிவிடு. நிச்சயமாக உன்னையும் எவர்கள் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் ஆக உங்கள் அனைவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான். மேலும் இறைவனை நோக்கி, என்னை விட நீ கௌரவப்படுத்தி இருப்பவர் இவர் அல்லவா என்பதை நீ கவனித்தாயா என்று ஏளனமாக ஆதமை சுட்டி காண்பித்து, நீ என்னை மறுமை நாள் வரை பிற்படுத்தி வைத்தால் வெகு சிலரை தவிர இவருடைய சந்ததிகள் அனைவரையும் நான் வழிகெடுத்து வேறறுத்து விடுவேன் என்று கூறினான். அதற்கு இறைவன், இங்கிருந்து நீ அப்புறப்பட்டுவிடு. அவருடைய சந்ததிகளில் உன்னை பின்பற்றியவர்களுக்கும் உனக்கும் முற்றிலும் தகுதியான குழி நிச்சயமாக நரகம்தான் என்றும், நீ உனக்கு சாத்தியமான அளவு கூச்சல் போட்டு அவர்களை தூண்டிவிடு. உன் குதிரை படைகளையும் காலாட்படைகளையும் அவர்கள் மீது ஏவிவிடு. அவர்களுடைய பொருளிலும் சந்ததியிலும் நீ கூட்டாக இருந்து கொண்டு அவர்களுக்கு நயத்தையும் பயத்தையும் காட்டி வாக்களி என்றும் கூறினான். ஆகவே ஷைத்தான் ஆகிய நீ அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றமே தவிர வேறில்லை. களிமண்ணை விட நெருப்பே மேலானது என்ற இப்லீஸின் வாதமும் சரியென்று. ஏனெனில் அடக்கம், சாந்தம், நிதானம், நிலை குலையாமை ஆகியவை களிமண்ணின் இயல்புகளாகும். தவிரவும் களிமண்ணே தாவர வர்க்கத்தின் ஆதார மையம், வளர்ச்சி, பெருக்கம், சீரமைப்பு
ஆகிய மண்ணிலிருந்தே கிடைக்கின்றன. நெருப்பின் இயல்போ எரித்து சாம்பலாக்குதல், வேகம், அவசரம் ஆகியவையாகும். இதனால்தான் இப்லீஸின் மூலப்பொருள் அவனை மோசடிக்குள்ளாக்கியது. அதே நேரத்தில் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அவர்களது மூலப்பொருள் பயனளித்தது. அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல், அவனது கட்டளைக்கு அடிபணிதல், செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளல், பாவ மன்னிப்பு கோரல் ஆகியவை ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த பயன்களாகும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டனர். இப்லீஸ் தீ பிழம்பிலிருந்து படைக்கப்பட்டான். ஆதமோ உங்களுக்கு திருக்குர்ஆனில் எடுத்துரைக்கப்பட்டபடி மண் இனத்திலிருந்து படைக்கப்பட்டார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுதல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்து பின்பு மனித குலம் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக அவருக்கு துணையாக அவரது விலா எலும்பிலிருந்து அவரது மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தான். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஓர் ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான். பெண்களுக்கு நலம் நாடுங்கள். நிச்சயமாக பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள். விலா எலும்புகளின் மேல் பகுதி மற்றவற்றை விட மிக வளைவாக உள்ளது. அந்த எலும்பை நேராக நீர் முயன்றால் அதை முறித்து விடுவீர். அதனை அப்படியே விட்டு விடுவீரானால் அது வளைவாகவே இருக்கும். பெண்களுக்கு நலம் நாடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளியேற்றப்பட்டான். பின்பு அதில் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் குடியமர்த்தப்பட்டார். அவர் தனி மனிதராகவே அதில் உலவி வந்தார். நிம்மதி அளிக்கும் வகையில் எந்த துணையும் அவருக்கு இருக்கவில்லை. இந்நிலையில் சற்று தூங்கி எழுந்தார். அப்போது அவரின் தலைக்கு அருகே ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அல்லாஹ் அந்த பெண்ணை ஆதமின் விலா எலும்பிலிருந்து படைத்திருந்தான். அப்பெண்ணிடம் நீ யார் என கேட்டார். நான் ஒரு பெண் என அவர் கூறினார். நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என கேட்டார். நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக என்று அவர் பதிலளித்தார். அப்போது ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பெற்றிருந்த ஞானத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் வானவர்கள், ஆதமே, அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்டனர். அதற்கு ஹவ்வா என பதிலளித்தார். ஏன் ஹவ்வா என பெயர் சூட்ட பெற்றது என கேட்டனர். அதற்கு அந்த பெண் உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதால் என்று கூறினார். ஹவ்வா என்பது ஹையு, உயிருள்ளது என்பதிலிருந்து மருவியது என்பர். பிறகு ஆதம் அலைஹிவஸல்லம் மற்றும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெருங்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஸ்வர்க்கத்தில் வசிக்கச் செய்தான். ஆதமே, நீர் உமது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசிப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டவர்களாவீர்கள் என்று கூறினோம். இப்லீஸின் சூழ்ச்சி. இப்லீஸ் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளாகி அல்லாஹ்வால் ஸ்வர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டபோது அல்லாஹ்விடத்தில் தனது அழிச்சாட்டியங்களுக்கு அவகாசம் கோரினான். உடனே அல்லாஹ் மறுமை நாள் வரை அவனை அவன் போக்கில் செல்ல அவகாசம் அளித்தான். அந்த அனுமதியை பயன்படுத்தி முதல் வேலையாக மனித குலத்தின் மூல பிதாவை வழிகெடுக்க துணிந்தான். அவரும் மனிதன் என்ற அடிப்படையில் ஷைத்தானின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டு அல்லாஹ்வின் கோபத்திற்குள்ளானார். அந்த கனியை உண்டதும் அந்த இருவரையும் இதுவரை உணராத புதுவித உணர்வு ஆட்கொண்டது. அவர்களின் வெட்கத்தலங்கள் வெளிப்பட ஆரம்பித்தன. இலைத்தலைகளை கொண்டு தங்கள் மறைத்து கொள்ள முயன்றனர். தாங்கள் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள் என்பதை பின்வரும் வசனங்கள் அறிவிக்கின்றன. எனினும் இவ்விருவருக்கும் மறைந்திருந்த அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் தவறான எண்ணத்தை அவர்கள் மனதில் ஊசலாடச் செய்து
அவர்களை நோக்கி, அதன் கனியை புசித்தால் நீங்கள் இருவரும் வானவர்களாகவோ மரணமற்றவர்களாகவோ ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் உங்கள் இறைவன் இம்மரத்தை விட்டு உங்களை தடுக்கவில்லை என்று கூறியதுடன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையையே கருதுகிறேன் என்றும் அவ்விருவரிடமும் சத்தியமும் செய்து அவர்களை மயக்கி அம்மரத்தின் கனியை புசிப்பதற்காக அதன் பக்கம் அவர்களை செல்ல வைத்தான். அவ்விருவரும் மரத்தின் பழத்தை சுவைக்கவே அவ்விருவரின் மர்ம உறுப்புகளும் அவர்களுக்கு தெரிந்து அச்சோலையின் இலைகளை கொண்டு தங்களை மூடிக்கொள்ள அவர்கள் முயற்சித்தனர். அது சமயம் இறைவன், அம்மரத்தை விட்டு நான் உங்களை தடுத்திருக்கவில்லையா? நிச்சயமாக ஷைத்தான் இருவருக்கும் பகிரங்கமான எதிரி என்றும் நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று அவ்விருவரையும் அழைத்து கூறினான். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் கஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று பிரார்த்து கூறினர். நல்வழியில் குறுக்கிடும் ஷைத்தான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷைத்தான் ஆதமின் மகனுக்காக அவன் செல்லும் அனைத்து வழிகளிலும் அமர்ந்து கொள்கிறான். அந்த வகையில் ஷைத்தான் மனிதனுக்காக இஸ்லாத்தின் பாதையில் அமர்ந்து கொண்டு, நீ உமது மார்க்கத்தையும் உன்னுடைய பெற்றோர் மற்றும் மூதாதையரின் மார்க்கத்தையும் விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்கப் போகிறாயா என்று கேட்பான். ஆனால் மனிதன் ஷைத்தானுக்கு இணங்க மறுத்து இஸ்லாத்தை ஏற்பான். அதன் பின் மனிதனுக்காக அவன் புலம் பெயர்ந்து செல்லும் ஹிஜ்ரத்து பாதையில் வந்து ஷைத்தான் அமர்ந்து கொண்டு, உனது மண்ணையும் விண்ணையும் விட்டுவிட்டு நாடு துறந்து செல்லப் போகிறாயா? நாடு துறந்து செல்வோரின் நிலையானது கால் போன போக்கில் போய்விடக்கூடாது என்பதற்காக நீண்டதொரு கயிற்றில் கட்டி மேய விடப்பட்ட ஒரு குதிரையின் நிலையை போன்றதுதான் என்பான். அப்போதும் மனிதன் ஷைத்தானுக்கு இணங்க மறுத்து புலம்பெயர்ந்து செல்வான். பின்னர் மனிதனுக்காக அவன் அறப்போருக்குச் செல்லும் பாதையில் வந்து அமர்ந்து கொண்டு, அறப்போர் என்பது உயிரையும் உடைமையையும் அழித்து கொள்வதாகும். எனவே நீர் போர் புரியும் போது கொல்லப்படுவாய். பின்னர் உன் மனைவி மற்றொருவருக்கு மனம் முடித்து கொடுக்கப்படுவாள். உனது செல்வம் பிறருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றெல்லாம் சைத்தான் கூறுவான். அப்போதும் மனிதன் ஷைத்தானுக்கு இணங்க மறுத்து அறப்போர் புரிவான். மனிதர்களில் யாரேனும் இப்படி ஷைத்தானுக்கு மாறு செய்துவிட்டு பின்னர் இறந்தால் அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் பொறுப்பாகும். அவர் நீரில் மூழ்கி இறந்தாலும் அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். அவரை அவரது வாகனம் கீழே தள்ளிவிட்டு இருந்தாலும் அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. இதனால்தான் மனிதன் மீது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவது தொடர்பான வழிகாட்டல் ஹதீஸ்கள் வந்துள்ளது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் பின்வரும் பிரார்த்தனைகளை கைவிட்டதே இல்லை. இம்மையிலும் மறுமையிலும் நான் உன்னிடம் ஈடேற்றத்தை வேண்டுகிறேன். அல்லாஹ்வே, என் மார்க்கம், உலகம், குடும்பம், செல்வம் ஆகியவை தொடர்பான விஷயங்களில் மன்னிப்பையும் ஈடேற்றத்தையும் உன்னிடம் கோருகிறேன். அல்லாஹ்வே, என் மானத்தை மறைப்பாயாக, என் அச்சத்தை போக்குவாயாக. எனக்கு பின்னால் இருந்தும் எனது வலது புறத்திலிருந்தும் எனது இடது புறத்திலிருந்தும் எனக்கு மேலிருந்தும் என்னை நீ காப்பாயாக. அல்லாஹ்வே, எனக்கு கீழிருந்து நான் திடீரென தாக்கப்படாமல் இருக்க உனது மகத்துவத்தின் பேரால் பாதுகாப்பு கோருகிறேன். இறைவனின் கட்டளைகளை மீறி அந்த மரக்கனியை சாப்பிடுமாறு ஷைத்தான் அவர்களை தூண்டிவிட ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களும் தம் கணவர் ஆதமுக்கு ஊக்கமளித்தார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹவ்வா இப்படி நடந்திராவிட்டால் எந்த பெண்ணும் தன் கணவனை ஏமாற்றியிருக்க மாட்டார். அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வார்த்தைகளை தானே கற்றுக் கொடுத்து அந்த இருவரையும்
மன்னித்த போதிலும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டான். உலகம் அழியும் வரை தோன்றும் அனைவரையும் அந்த இருவரும் தமக்குள் சுமந்திருப்பதை கருத்தில் கொண்டு அனைவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நம்முடைய முதல் தந்தை செய்த தவறை அவர்களிடமிருந்து தோன்றிய நாமும் உணர்ந்து படிப்பினை பெற வேண்டும். பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு என் தூதர் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர்கள் என் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆதம் அலைஹிவஸல்லம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவர் பூமியில் எந்த பகுதியில் இறங்கினார் என்பதை குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. அவற்றில் எது உறுதியானது என்று திட்டவட்டமாக முடிவிற்கு நம்மால் வர முடியவில்லை. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் காலத்து 2 மஸ்ஜிதுகள். இவ்வுலகில் இறைவனை வணங்குவதற்கென மனிதர்களுக்கு அமைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையானது நிச்சயமாக மக்காவில் இருப்பதுதான். அது மிக்க பாக்கியம் உள்ளதாகவும் உலகத்தாருக்கு நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, பூமியில் முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டேன். அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா நகரிலுள்ள புனித காஃபா அமைந்திருக்கும் இறையில்லம் என்று பதிலளித்தார்கள். பிறகு எது என்று கேட்டேன். அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பதிலளித்தார்கள். நான் அந்த இரண்டுக்கும் இடையே எத்தனை ஆண்டு காலம் இடைவெளி இருந்தது என்று கேட்டேன். அவர்கள் 40 ஆண்டுகள் என்று பதிலளித்தார்கள். பிறகு நீ தொழுகை நேரத்தை எங்கு அடைந்தாலும் உடனே அதை தொழுது விடு, ஏனெனில் நேரப்படி தொழுகையை நிறைவேற்றுவதில்தான் சிறப்பு உள்ளது என்று சொன்னார்கள். ஆக மக்காவில் உள்ள அல் மஸ்ஜிதுல் ஹராம் எனும் காஃபாவும் ஜெருசலத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற புனித பள்ளியும் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அடிக்கல் நாட்டப்பட்டவை என்பதை இந்த ஆதாரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. முதல் தூதர் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களே புனித காஃபாவை நிறுவினார். பின்னர் 40 ஆண்டுகள் கழித்து அவரோ அவருடைய மக்களோ ஜெருசலத்தில் இருக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆரம்பமாக கட்டினார்கள். ஆனால் சிலருக்கு ஒரு சந்தேகம் எழலாம். காஃபாவை இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் ஆகியோரும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களும் கட்டியதாக கேள்விப்பட்டுள்ளோமே என்று. உண்மையில் காஃபாவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் வரலாற்றில் பல தடவை புதுப்பித்து கட்டப்பட்டன. அத்தகைய நிகழ்வுகளில் முக்கியமானவையே இவை. இவர்கள் புதிதாக அடிக்கல் நாட்டவில்லை. ஏற்கனவே கட்டப்பட்டு அடையாளம் தெரியாதபடி சிதைந்திருந்ததை மாற்றியமைத்து புதுப்பிக்கவே செய்தார்கள். நபிகளாரும் ஆதமும் சந்தித்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் பயணத்தின் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களின் சந்திப்பில் இருவரும் உரையாடி கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல மகன் என்று பாசம் பொழிந்து வரவேற்றார். இது குறித்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது. அதன் வழியாக ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி என்னுடைய நெஞ்சை பிளந்தார். அதை ஜம்ஜம் தண்ணீரால் கழுவினார். பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார். பிறகு ஜிப்ரியல் கையை பிடித்து முதல் வானத்திற்கு என்னை ஏற்றிச் சென்றார். முதல் வானத்தை அடைந்ததும் அந்த வானத்தில் காவலரிடத்தில் திற என்றார். வானவர்கள் யார் அவர் என வினவினார். அதற்கு நான் தான் ஜிப்ரியல் என்று பதில் கூறினார். அதற்கு அந்த வானவர், உம்முடன் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். ஜிப்ரியல், ஆம், என்னுடன் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார். அதற்கு வானவர்கள், அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு ஜிப்ரியல் ஆம் என்றார். வானவர்,
முதல் வானத்தை திறந்து கொடுத்ததும் நாங்கள் அந்த வானத்தில் ஏறிச் சென்றோம். அப்போது அங்கு ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். அவரின் வலப்பக்கம் சில மனிதர்களும் இடது பக்கம் சில மனிதர்களும் காணப்பட்டார்கள். அவர் தமது வலப்பக்கம் உள்ள மனிதர்களை பார்த்தால் சிரிக்கிறார், தமது இடப்பக்கம் உள்ளவர்களை பார்த்தால் அழுகிறார். இந்த நிலையிலுள்ள அந்த மனிதர், நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இவர் யார் என்று நான் கேட்டேன். இவர்தாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலப்பக்கமும் இடது பக்கமும் உள்ளவர்கள். அவருடைய சந்ததிகளிலுள்ள மனிதர்கள் வலப்பக்கம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள், இடப்பக்கம் உள்ளவர்கள் நரகவாசிகள். எனவே அவர் தமது வலப்பக்கம் பார்த்து சிரிக்கிறார், தமது இடப்பக்கம் பார்த்து அழுகிறார். மற்றொரு அறிவிப்பில், நான் அங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். அவர் என்னை வரவேற்று என்னை நன்மைக்காக பிரார்த்தித்தார் என்று கூறப்பட்டுள்ளது.